والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. محترم معزز पर्दा नशीं ख़वातीन, अल्लाह ताला ने अपने फजल से हम में से हर एक को ईमान वाला बनाया और इस्लाम की तौफीक अता फरमाई. अल्लाह ताला நமக்கு ஈமானுடைய நிஅமத்தும் இஸ்லாத்துடைய வழிமுறையும் அல்லாஹ் தஆலா தந்துள்ளான். நாம் இந்த புனிதமான நிஅமத்தின் கதர் எந்த அளவுக்கு நாம் அதுக்கு கண்ணியம் கொடுத்து அதன் மீது அமல் செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றி தருவான். எனவே தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா இந்த கொடுத்த நிஅமத்தை நாம் பரிபூர்ணமாக அந்த நிஅமத்தாக தன்னுடைய கவனத்தில் வைத்து யோசிக்க வேண்டும். இந்த நிஅமத்தின் மீது நான் அமல் எந்த அளவுக்கு செய்துள்ளேன்? அல்லாஹ் என்னை மூமினாக படைத்து முஸ்லிமாக படைத்து ஒரு நேர் வழியை காட்டியிருக்கின்றானே, எந்த வழியிலும் தவறாமல் எனக்கு அமல் செய்வதற்காக சுன்னத்தான வழிமுறையை அல்லாஹ் தஆலா தந்துள்ளான். அந்த வழியின் மீது நான் எந்த அளவுக்கு அமல் செய்கிறேன் என்று நாம் கவனித்தோம் என்று சொன்னால், காலையிலிருந்து மாலை வரை செய்யக்கூடிய ஒரு அமலும் சுன்னத்தான அமலாக மாறிவிடும். இபாதத் என்பது இது நாம் காலையிலிருந்து மாலை வரை செய்யக்கூடிய ஒரு அமலுடைய நியத்தையும் முறையையும் மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அது இபாதத்தாக மாறிவிடும். ஆதத் என்று சொல்லுவார்கள், ஒரு இபாதத் என்று சொல்லுவார்கள். ஆதத் என்றால் காலையிலிருந்து மாலை வரும் நாம் செய்யக்கூடிய ஒரு வழி இருக்கின்றது, முறை இருக்கின்றது, வேலை இருக்கின்றது, அதை ஆதத் என்று சொல்லுவார்கள். அது பெரும்பாலமாக எல்லாருமே செய்வதுதான். இபாதத் என்பது வணக்கம், அல்லாஹுடைய இபாதத், அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கின்றது, அதை இபாதத் என்று சொல்லுவார்கள். நாம் சாப்பிடுகிறோம், அதே சாப்பாட்டை சுன்னத்தான முறையில் உட்கார்ந்து சாப்பிட்டோம் என்று சொன்னால் அது இபாதத்தாக மாறிவிடும். தூங்குகிறோம், அதே தூக்கத்தை சுன்னத்தான முறையில் தூங்கணும் என்று சொன்னால் இபாதத் ஆகிவிடும். நாம் காலையிலிருந்து மாலை வரை வீட்டில் வேலை செய்கிறோம், சுன்னத்தான முறையில் வேலை. எப்படி பள்ளிவாசலில் 5 நேரம் தொழுகை நேரங்கள் முடிவு செய்யப்பட்டுள்ளதோ அதே மாதிரி நாம் நம்மளுடைய 7 நாட்களில் காலையிலிருந்து மாலை வரை என்ன வேலை எப்போ செய்வோம்? நாம் ஃபஜர் தொழுகக்கூடிய நேரம் என்ன? திலாவத் எவ்வளோ நேரம் செய்வோம்? ஜிக்கர் எவ்வளோ நேரம் செய்வோம்? டீ எப்போ குடிக்குவோம்? அதுக்கப்புறம் நாஷ்டாவுக்காக நாம் செய்யக்கூடிய சேவைகள் எவ்வளோ நேரம் இருக்கும்? அதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். எந்த நாள் நம்ம வீட்டில் துணி துவைக்கப்படும், எந்த நாள் நம்ம நம்மளுடைய வீட்டில் தூய்மைப்படுத்துவோம், சுத்தப்படுத்துவோம், வீட்டை பெருக்கக்கூடிய நேரம் என்ன? வீட்டில் ஒவ்வொரு வேலையும் செய்வதற்காக நேரங்கள் முடிவு செய்யப்படும். முடிவு செய்து விட்டால் அந்த நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்து கொடுத்து விடுவான். எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காமல் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை நேரங்களை சிறிது அளவுக்கு மாற்ற வேண்டும். அந்த மாற்றத்தில் பரக்கத்திருக்கின்றது. ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. நாம் இப்போ இந்த அளவுக்கு மாஷல்லா வாழ்க்கை வாழ்ந்து சிலருக்கு வயது 30, 40, 50 ஆகிவிட்டது. நாம் என்ன சாதித்தோம் என்று யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளாக இருந்த ஹஜரத் ஃபாத்திமா, ஹஜரத் ருக்கையா, ஹஜரத் ஜைனப், ஹஜரத் உம்மே குல்சும், இவர்கள் 4 பேரும் 30 வயதுக்குள் அல்லாஹ்விடம் போய் சேர்ந்து விட்டார்கள். 30 வயதை விட அதிகமாக வயது இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. ஏனேலும் எல்லாமே ரலியல்லாஹு அன்ஹாவாக மாறிவிட்டார்கள்.
யோசிச்சு பார்க்கணும். சிறிது வயதில் அல்லாவை பொருந்தி கொள்வது எவ்வளவு பெரிய விஷயம். சிறிது வயதில் அல்லாவை பொருந்தி கொள்வது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒன்னும் நாளைக்கு தொழுலாம், நாளைக்கு பரதா செய்யலாம், நாளைக்கு குரான் ஓதலாம், நாளைக்கு ஜிக்ர் செய்யலாம், தள்ளி போட்டுக்கொண்டே போறோம். எத்தனையோ வருஷமா வீட்டில் தாலீம் ஆரம்பிங்க என்று நம்மளுடைய காதுல சத்தம் வருது. ஆனா இது வரைக்கும் வீட்டில் தாலீம் ஆரம்பிக்கல. எத்தனையோ வருஷமா 3 நாள் போங்க இது வரைக்கும் போகல. எத்தனையோ வருஷமா 3 நாள் போனவங்க 10 நாள் போங்க போகல. எத்தனையோ வருஷமா 10 நாள் போனவங்க 40 நாள் போங்க போகல. யோசிச்சுட்டே இருக்கிறோம். நம்ம எந்த சமயம் மருமகளாக வந்தோமோ அந்த சமயம் யோசிச்சு பாருங்க. இப்போ நன்னிமாவா ஆயிட்டோம். ஆனா वही रफ्तार बेढंगी जो पहले थी वो अभी है. அந்த அப்போ பொண்ணா வந்தோம், அதுக்கப்புறம் மருமகள் ஆகணும், அப்போ அம்மாவா ஆயிட்டோம், இப்போ நன்னிமாவா ஆயிட்டோம். ஆயி கூட இது வரைக்கும் அந்த 3 நாளுடைய சத்தம் இருக்குது, அது மேல இது வரைக்கும் அமல் செய்யல. தாய்மார்களை யோசிக்கக்கூடிய விஷயம். நாட்கள் இருக்கின்றது, அது गाफिल तुझे घड़ियाल देती है मुनादी खालिक ने तेरी उम्र की एक आन घटा दी. ஒரு நேரம் தாங்கள் கடிகாரத்தை பார்க்கும் சமயத்தில் அந்த கடிகாரம் நமக்கு என்ன உபதேசம் செய்கிறது? அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு வினாடி குறைத்து விட்டான், நீ மௌத்திடம் நெருங்கிக் கொண்டே செல்கிறாய் என்று கடிகாரம் சொல்லுகிறது. அந்த கடிகாரம் உபதேசம் செய்யும் சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ரொம்ப ரொம்ப நீண்ட வாழ்க்கை ஒன்றும் வாழ போறோம் கிடையாது. நீண்ட வாழ்க்கை கிடையாது. 60-70 வருஷம் அதிகமா சொன்னா ஆமாரு உம்மத்தி பைன 60-70, 60-70 வருஷம் தான். அதுக்கப்புறம் உலகத்தில் சென்றுருவோம், போயிடுவோம். போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்க்கு முகம் காட்டுற மாதிரி, எப்படி கல்யாணத்துக்கு போகும்போது எல்லாம் என் மூஞ்சியை பார்க்குவாங்க சொல்லிட்டு மேக்கப் பண்ணிட்டு போறோமா? போறது இல்லையா? மூஞ்சி பார்க்குவாங்க, என் துணியை பார்க்குவாங்க, என் கையை பார்க்குவாங்க, என் காலை பார்க்குவாங்க. என்ன அர்த்தம்? கையில மோதிரம் இருக்கா இல்லையா, கையில வளையல் இருக்கா இல்லையா, கழுத்துல செயின் இருக்கா இல்லையா, காலில் கொலுசு இருக்கா இல்லையா, அதெல்லாம் வைக்கப்படுறோமே. நம்ம அல்லா கிட்ட மூஞ்சி காமிக்கணுமே, அது எந்த மூஞ்சியை காட்டுறது சொல்லுங்க? தொழுவாத மூஞ்சியவா? தொழுகாத மூஞ்சியை கொண்டு போய் காட்டினா அல்லாஹ்க்கு பிடிக்குமா? கபர்ல கொண்டு போய் காட்டக்கூடிய மூஞ்சி எந்த மூஞ்சி அது? தொழுகையாளியாக இறக்கும் சமயத்தில் நாம் காட்டக்கூடிய முகம் என்ன? தொழுதுட்டு போகக்கூடிய ஒலி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன? மன் தரக்க ஸலாத்தல் ஃபஜ்ரி லைஸ ஃபி வஜ்ஹி நூருன். ஃபஜர் தொழுகை விட்டுவிட்டால் முகத்தில் ஒளியே இருக்காது. எந்த அளவுக்கு கிரீம் தொடவினாலும் அந்த இருட்டு மூஞ்சி தான், ஒளியே வராது. அந்த ஒளி வர வேண்டும் என்று சொன்னா ஃபஜர் தொழுகணும். ஃபஜர் தொழுகக்கூடிய ஒளி இருக்கின்றதே, அது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளி. எனவே ஜிக்ர் செய்யக்கூடிய பெண்கள், திலாவத் செய்யக்கூடிய பெண்கள், ஃபஜர் தொழுகக்கூடிய பெண்கள், அவங்க முகத்துல பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒரு நூறு தருவான். அது எந்த மார்க்கெட்லயும் கிடைக்காத அந்த நூறு அல்லாஹ் கிட்ட தான் கிடைக்கும். இரண்டாவது, மன் தரக ஸலாத்தல் ஸுஹரி லைஸ ஃபீ ஜிஸ்மிஹி குவத்துன் லைஸ ஃபீ ரிஸ்கிஹி பரக்கத்துன். ஜோஹர் தொழுகவில்லை என்று சொன்னால் ரிஸ்க்ல பர்க்கத் இருக்காது, எவ்வளோ சம்பாரிச்சாலும் பர்க்கத் இருக்காது. அதே மாதிரி அசர் தொழுகை விட்டுவிட்டால் உடம்புல சக்தி இருக்காது. மக்ரிப் தொழுகை விட்டுவிட்டால் குழந்தைகள் இருக்கின்றார்களே, அவங்க அம்மா தா பேச்சு கேட்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. பெற்றோர்களுடைய பேச்சு கேட்க வேண்டும் என்று சொன்னால் மக்ரிப் தொழுகை தொழுக வேண்டும். இஷா தொழுகவில்லை என்று சொன்னால் தூக்கத்தில் அல்லாஹ் நிம்மதியை கொடுக்க மாட்டான். எனவே தாய்மார்களே, நாம் யோசித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டாட வேண்டும். அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். யா அல்லாஹ், எத்தனையோ வருஷமா அப்படியே இருக்கிற சொல்றாங்கல்ல, மந்து மாதிரி மந்தா இருக்கிற, எத்தனையோ வருஷமா அப்படியே இருக்கிற, அது மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாற்றம் வரணும். ஒரு கொஞ்சமா மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னா, எப்படி தாய் போல புல்ல, நூல் போல சேலைன்னு சொல்லுவாங்க. நூல் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் சேலையும் இருக்கும். தாய் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் புள்ளையும் இருக்கும். புள்ளையுடைய தர்பீத் இருக்கின்றதே, அது தாயின் மூலமாக தான் ஆகும். எனவே மதர் டங் என்று கேட்பார்கள். தாய்மொழி என்ன, தந்தை மொழி என்னன்னு கேட்க மாட்டாங்க யாருமே. தந்தை எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் இருக்கட்டும், ஆனா தாயுடைய மொழி தான் அது உண்மையான மொழி.
அந்த மொழியில் தான் பிள்ளைங்க பேசுவாங்க, அந்த செயல்ல தான் பிள்ளைங்க செய்வாங்க, அந்த அந்த சிஃபாத்துகள் தான் பிள்ளைங்க உள்ளத்துல வரும். தாய் என்ன செய்யறாங்களோ அதுதான் பிள்ளைங்களுக்கு வரும். எனவே தாய்ங்கள் மாறணும். அந்த மாற்றத்தை குடும்பத்துடைய மாற்றமாக நினைக்க வேண்டும். அந்த மாற்றத்தை வம்சத்துடைய மாற்றமாக நினைக்க வேண்டும். அந்த மாற்றம் இருக்கின்றதே முழு வம்சத்தையே மாற்றக்கூடிய விஷயம் அது. தாய்மார்களே, தாங்கள் உடைய எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவர்கள் என்று தாங்களே அறியாமல் இருக்கின்றீர்கள். தாங்களுடைய துவாவில் அல்லாஹ் எந்த அளவுக்கு அசர் வச்சிருக்கிறான்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாவுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். சாதாரண விஷயம் கிடையாது. ஹஜரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கும் சமயத்தில் கண்ணில்லாமல் குருடராக பிறந்தார்கள். ஆனால் தாய் இருக்கின்றார்களே, அவர்களுடைய தாய் அல்லாஹ் கிட்ட அழுது துவா செய்து அவர்களுக்கு 6 வருஷம் துவாவுக்கு பிறகு அல்லாஹ் கண்ணில ஒளி கொடுத்துட்டான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிணவில் வந்து சொன்னாங்க, பெண்மணியே, தாங்களுடைய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று. யோசிச்சு பாருங்க, நம்ம துவா செய்றோமா? கஷ்டத்தை வந்து உடனே போன் போட்டு அம்மா கிட்ட சொல்றோம், அம்மா இந்த மாதிரி ஆச்சு. அம்மா இல்லைன்னு சொன்னா யார்கிட்ட சொல்லுவீங்க? தங்கச்சி கிட்ட, அக்கா கிட்ட. அவங்களும் இல்லைன்னு சொன்னா தப்பு. அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க. இருக்கிற டென்ஷனே போதும். எல்லா அம்மாங்களுக்கு சுகர் இல்லாத சுகர் வந்துருச்சு, பிபி இல்லாம பிபி வந்துருச்சு, சக்கராத் இல்லாம சக்கராத் வந்துருச்சு. எல்லா அம்மாங்களும் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. காரணம் பிள்ளைங்க. எப்ப பார்த்தாலும் அம்மா அது ஆச்சு, அம்மா இது ஆச்சு, அவர் இப்படி சொன்னாரு. அல்லாஹ் கிட்ட சொல்லமா? நீன்னு அல்லாஹ் கிட்ட சொல்லு. அம்மா கிட்ட ஏன் சொல்ற? அம்மா கிட்ட சொல்லி உடம்பு கெடுத்தது பத்தாதா? உடம்பு கெட்டு போச்சுன்னு சொன்னா யார் வந்து பாக்குறது? நீங்களா வந்து பாக்குறீங்க? அவர் அத்தா இருக்கிறாரு, பாக்குறாரு. அவர் மொத்த சொன்னா யார் பாக்குவாங்க? அண்ணங்க பாக்குவாங்களா? என்ன அவங்க உடம்பு பார்த்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. தீன்தாரா இருந்தா வேற விஷயம், தீன் இருந்தா யார் பாக்குவா? யோசிச்சு பார்க்கணும். எல்லா விஷயங்களும் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, தாங்கணும், பொருந்தி சில விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் கிட்ட மட்டும் சொல்லுங்க. உள்ளத்தை மாத்தக்கூடியவன் அல்லாஹ். அம்மா என்ன செய்வாங்க? அம்மா வந்து பேசினா சண்டை தான் உண்டாகும். உங்களுக்கு யார் சொன்னா? மக சொன்னா, ஏன் சொன்னா? பேச்சு ஜாஸ்தி ஆகும், கம்மி ஆகாது. அதுக்காக அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க. 2 ரக்காத் தொழுதோமா, அழுதோமா, இங்க அங்க அழுறதுக்கு அல்லாஹ் கிட்ட அழுணும். யூசுப் தலை சொன்னாங்க, 3 விஷயங்கள் பெண்களுடைய வாழ்க்கையில தாவத்துடைய சிபாத்துகள் இருக்கின்றது. அது என்ன? 1, தாவத்துக்கு கண்ணீர் தேவைப்படுகிறது. கண்ணீர், அந்த கண்ணீருடைய டேங்க் இருக்குது, பெண்களிடம் தான் இருக்கின்றது. டக்கு டக்கு டக்குன்னு தண்ணி வந்துடும் வெளியே. ஆம்பளைங்கோ கண்ணு புளிஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி வராது. அது வெறும் வெங்காயம் இருக்கும்போது மட்டும்தான் வரும், வேற சமயத்துல வராது. ஆனா பெண்கள் டக்குனு அழுக வந்துடும். அந்த அழுகிற சமயத்தில் இருக்குது, பெண்கள் அழுகிற சமயத்துல என்ன செய்யணும்? பெண்கள் அழுகும்போது அவர்கள் அந்த அல்லாஹ் கிட்ட டக்குன் துவாவுக்காக கையேந்தி உட்காந்துக்கணும். மௌலானா உமர் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாயார் இறந்து போனாங்க. இறந்து போற சமயத்துல எல்லாம் வந்து தசல்லி சொன்னாங்க, ஆறுதல் சொன்னாங்க. அந்த சமயத்துல சொன்னாங்க, மௌலானா உமர் சாஹிப் யாரோ வந்து என் காதுல சொன்னாங்க, ஏங்க ஹமீத் சாப், இந்த மாதிரி கண்ணீரை வீணாக்காதீங்க. அந்த கண்ணீரை உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக உபயோகித்து பாருங்க. உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக உபயோகிங்க என்று சொன்னாங்க. எனவே அவர்கள் உம்மத்துக்காக துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப ஆறுதல் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க உமர் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே மாதிரி தாய்மார்களே, அழுறது வேற விஷயம். ஆனா அந்த அழுக சமயத்துல அல்லாஹ் கிட்ட அழுறணும். அல்லாஹ் கிட்ட எவ்வளவு அழுறோமோ, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசராக, அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய தொடர்பு, அல்லாஹ்வுடைய ஒரு ஆறுதல் தருவான்.
அம்மா கிட்ட அழுதா நீங்களும் அழுவணும், அவங்களும் அழுவாங்க. நீங்களும் அழுவணும், அவங்களும் அழுவாங்க. அவங்க யார் கிட்ட சொல்றாங்களோ எல்லாத்திட்டும் அழுவாங்க. இது என்ன? இது எல்லாம் அழுமூஞ்சிகளா ஆயிட்டு இருக்கீங்க. அழுறதுக்கு ஒருத்தவங்க அழுறது, ஒருத்தவங்களும் அழுறது, அவங்க யாருக்கு அவங்க அழுறது. இது என்ன? இது எல்லாம் உட்காந்து மையத்தை இருக்குது வீட்டுல அழுறதுக்கு எல்லாமே உட்காந்து. இந்த இது தர்த்தீப் கிடையாது. எல்லாம் உட்காந்து அல்லாஹ் கிட்ட அழுவணும், அல்லாஹ் கிட்ட அழுவணும். அல்லாஹ் கிட்ட அழுதுன்னு சொன்னா அந்த அல்லாஹ் கிட்ட அழுறது வந்து இபாதத். அல்லாஹ் கிட்ட அழுறது நரகத்துடைய நெருப்பை அது அணையக்கூடிய கண்ணீர், சாதாரண கண்ணீர் கிடையாது. அல்லாஹ் கிட்ட அழுறது. அல்லாஹ் அக்பர். ஹஜரத் மௌலானா ஷாஹ் அப்துல் அசீஸ் சாப் முஹத்திஸ் தஹ்லவி ரஹமத்துல்லாஹி காலத்துல ஒருத்தவருடைய மோதிரம், ஒருத்தவருடைய பட்வா காசு பை கபர்ல விழுந்துருச்சு அடக்கம் பண்ண சமயத்துல. அவருக்கு அதுக்கப்புறம் ஞாபகம் சொல்லடா, நான் கபர்ல குனியும் போது விழுந்துட்டு இருக்கோம் செய்யன்னு சொல்லிட்டு இந்த கபர்ல போய் எடுக்கிறதுக்கு போனாரு. எடுக்கிற சமயத்துல அல்லாஹ் காப்பாத்துட்டோம் எல்லாத்தையும். அங்க ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு கபர்ல, அது கையில பட்டுருச்சு. சும்மா லைட்டா பட்டுச்சு. அந்த பட்டுவா காசுக்கு போய் கடிச்சிச்சு, எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனா அந்த நெருப்பு பட்டுச்சு. அந்த சமயத்துல ஒரே எரிச்சல், ராத்திரி பூரா ஒரே சவுண்டு, ஒரே கத்தம், ஒரே கதறல். முழு மெஹல்லாக்காரங்க என்னங்க ஆச்சு இவருக்கு, இந்த மாதிரி அழுறாரு, என்னங்க ஆச்சு சொன்னாங்க. இந்த மாதிரி பட்டுருச்சு. யார் யார்கிட்டயோ போய் காமிச்சாங்க, ஒன்னும் வேலை செய்யல. ஹசரத் ஷாஹ் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி கையில நெருப்பு பட்டுருச்சு ஹசரத். என்ன தகவல், என்ன சம்பவம் கேட்டாங்க. சம்பவம் சொன்னாங்க. சொன்னாங்க, இது நெருப்பு, இந்த நெருப்பு இருக்கின்றதே, இதுக்கு இந்த நெருப்பை, இந்த எரிச்சலை நீக்க வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய அச்சத்துல உட்கார்ந்து துவால அழுங்க. அந்த வர கண்ணீரை அந்த அந்த புண்ணு மேல கண்ணீரை ஒரு சொட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அவர் உட்காந்து அல்லாஹ் கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டு அந்த கண்ணீர் வர சமயத்துல அந்த கண்ணீர் சொட்டை வந்து அந்த புண்ணு மேல போட்டாரு. மாஷா அல்லாஹ், புண்ணு நல்லா ஆயிடுச்சு. உமர் ஹஜரத் ஷா அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட வந்து கேட்டாங்க, ஹஜரத் என்ன ஹஜரத் காரணம், ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அப்ப ஹஜரத் சொன்னாங்க, இந்த நெருப்பு இருக்கின்றது, இது உலகத்துடைய நெருப்பு இல்ல, நரகத்துடைய நெருப்பு. நீங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தது உலகத்துடைய நெருப்பு பட்டா என்ன செய்யணுமோ அது. ஆனா இது ஆலமே பர்ஸக்கூடிய நெருப்பு, கபருடைய நெருப்பு. அல்லாஹ் காப்பாத்துட்டோம். அந்த நெருப்பு அந்த தீ பத்திக்கிச்சுன்னு சொன்னா அந்த தீயை அணைக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அது அல்லாஹ்வுடைய அச்சத்துல வரக்கூடிய கண்ணீர். அது தவிர எதுவும் உலகத்துல அது அணைக்க முடியாது என்று சொன்னாங்க ஹஜரத். தாய்மார்களே யோசிச்சு பாருங்க, அந்த கண்ணீர் விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. கல்யாணத்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது கல்யாண சமயத்தை அழுதோமே, அதுதான். அதுக்கப்புறம் அழுவே இல்லை, வெறும் அழுவ வச்சுட்டு இருக்கிறோம். அழுவே இல்லை, வெறும் அழுவிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன செய்யணும்? அழுவும் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நான் எவ்வளவோ தப்பு செஞ்சிட்டேன். கொஞ்ச நேரம் உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் கிப்லா பக்கம் உட்காந்து 100 தடவை கலிமா படிக்கணும். கலிமா படிச்ச பிறகு உட்காந்து யோசிச்சு பார்க்கணும், நான் எந்த அளவுக்கு வாழ்க்கையில தவறு செஞ்சிருக்கிறேன். உட்காந்து யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னா நம்ம மனசுல பேச்சு வரும். ஓஹோ, நீ எவ்வளவு பொய் பேசியிருக்கிற, உன் கணவரை எவ்வளவு ஏமாத்தி இருக்கிற, உன் பிள்ளைங்களை எப்படி எப்படி சொல்லியிருக்கிற, நீ உன் கணவரை எவ்வளவு திட்டி இருக்கிற. கணவர் உனக்கு ஒரு ஒரு அல்லாஹ்வுடைய நேமத்து மாதிரி, மஜாசி ஹுதா என்று சொல்வார்கள் உருதுல. நீ அவரை அந்த ஆளுக்கு என்ன, இந்த ஆளுக்கு என்ன, அந்த ஆளுக்கு ரொம்ப கொழுப்பாயிருச்சு, இந்த ஆளுக்கு ரொம்ப திமுறாயிருச்சுன்னு சொல்லிட்டு வாயில வந்த மாதிரி எல்லாம் உளர்ன. இதெல்லாம் செஞ்சுட்டு நிம்மதி எல்லாம் எப்படி நிம்மதி தருவான்? 4 ஃபரலுகள் பெண்கள் மீது. 1, 5 நேரம் தொழுக வேண்டும். 2வது நோன்பு வைக்க வேண்டும். 3வது கணவரை மதிக்க வேண்டும். கணவரை மதிக்க வேண்டும். 4வது என்ன? பர்தா செய்ய வேண்டும், தன்னுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டும். இதனால் இதா சல்லத் خمسها وسامت شهرها وأطاعت بعلها وحفظت نفسها دخلت الجنة.
நம்ம கணவருடைய மரியாதை தினம் தினம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் அவங்க வந்துட்டாங்களா இவங்க வந்துட்டாங்களான்னு கேக்குறது, இப்ப மரியாதை இல்லாம பேசுறது. தோபா செய்யுங்க, தோபா செய்யுங்க, தோபா செய்யுங்க. எவ்வளவு தப்பு நம்ம செஞ்சிருக்கிறோம், தோபா செய்யுங்க. அல்லாஹ் இது ரொம்ப பெரிய தப்பு, எல்லாம் என்னை மன்னிச்சிடு அல்லாஹ் கிட்ட தோபா செஞ்சோம், எல்லாம் மன்னிச்சிடுவான் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக தான் தாவத்துடைய உழைப்பு. எதுக்காக? இந்த எல்லா நாம் செய்யக்கூடிய தவறுகள் தவறாக நம்மளுடைய கவனத்துக்கு வர வேண்டும். நம்ம ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. இது தப்புன்னு சொன்னா ஒத்துக்கணும். அது என்ன தப்பு, என்ன சொல்லிட்டேன் நானு, தப்பா நான் சொன்னது, இந்த மாதிரி ஆர்குமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. தப்பு, இது சொல்றது தப்பு, நான் ஒத்துக்கணும், நான் தப்பு தான் செஞ்சேன். இது தவறை தவறாக எண்ணுவதற்காக, தவறை தவறாக நினைப்பதற்காக, தவறை தவறாக நினைத்து அதன் மீது தௌபா செய்வதற்காக தான் அல்லாஹ் தாவத்துடைய உழைப்பு தந்திருக்கிறான். தாவத்துடைய உழைப்பின் மூலமாக உணர்வுகள் உண்டாகும். அந்த உணர்வுகளை உண்டாக்கி அல்லாஹுடைய பாதையில் சென்று நாம் நம்முடைய பாவ மன்னிப்பு தேடி நம்ம தூய்மையானவர்களாக ஆகி நாம் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் அல்லாஹ்விடம் போய் சேரக்கூடியவர்களாக ஆகுவதற்காக, அல்லாஹ்வுடைய நேசராக மாறுவதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில செல்லுங்கள் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்காக தான் இஸ்திமா, முழுமையான மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அளிப்பதற்காக இஸ்திமா. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், எல்லா ஆண்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அமுச்சு வைங்க. 19, 20 நம்மளுடைய இஸ்திமா இருக்குது. இஸ்திமால இருக்கு என்னமங்கலம் பெண்ணாகரத்தில் இஸ்திமா இருக்குது. அதுல எல்லாத்தையும் ஆண்களை அமுச்சு வைங்க. எல்லா குட்டிங்களை அமுச்சு விட்றாதீங்க. எல்லாம் போய் ஹவுஸ்ல விழுந்து குடிச்சிட்டு வர மாதிரி, அவன் எங்கடா போயிட்டான் இவன் எங்கடா போயிட்டான் சுத்திட்டு இருக்காரு. என்னையா பயான் கேட்டியா? எங்க பயான் கேட்கறது, இந்த பொடி பையனை வச்சுட்டு சமாளிக்க போதும் ஆச்சு. நம்ம என்ன செய்யறது, எங்க இஸ்திமாக்கு போறீங்களா? ஆமா, இவனையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கீஸ் இல்லாம அமுச்சுட்டுறது. அவன் அங்க ஒண்ணுக்கு பெஞ்சு அங்க கலாட்டா பண்ணிக்கிட்டு யாரு அங்க கூட்டிட்டு போறது? என்ன அது இஸ்திமாவா? என்னது திருவிழாவா? இஸ்திமா சமயத்துல சின்ன பிள்ளைங்களாம் போக கூடாது. 15 வயசுக்கு மேல போட்டோம் இஸ்திமாக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அறிவு புரிவு இருக்குதோ, கண்ட்ரோல்ல இருக்கிறாங்களோ, அந்த பிள்ளைங்க வேணா போட்டோம். ஆனா இந்த குட்டி 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 பனி எல்லாம் அமுச்சு விட்டு அங்க போய் ஒரே கலாட்டா, அவங்களாம் அமுச்சுடக்கூடாது. சொல்லணும் பெண்கள் கிட்ட, சின்ன பிள்ளைங்களாம் அமுச்சு விடாதீங்க, உடம்பு கெட்டு போவோம், இஸ்திமா கெட்டு போவோம், பயான் கெட்டு போவோம். நம்ம இவர் வருஷத்துல ஒரு வாட்டி பயான் கேட்க போறாரு, ஒழுங்கா போய் கேட்டுட்டு வரட்டும் சொல்லிட்டு துவா செஞ்சு ஒழுங்கா போர்வை, ஒழுங்கா அவருக்காக மருந்து, என்ன தேவைகள் இருக்குன்றதோ எல்லாம் பேக் ரெடி பண்ணி வைங்க. வீட்டுக்கு வந்து கேட்கணும், என்ன இது இஸ்திமாக்கு போறதுக்காக பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். எப்ப இஸ்திமா? 19, 20. எப்ப போனோம்? 18, 20 ராத்திரிக்கே கிளம்பிடும் இங்க இருந்து நீங்க அப்படின்னு சொல்லிட்டு 18 ராத்திரிக்கு ஒரு தண்ணி பாட்டில் வச்சு அமுச்சு விட்டுருங்க. போதும், சாப்பாடு அங்க இருக்குது. நீங்க வரும் முறுக்கு இருக்கலாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அங்க எல்லாம் சாப்பாடு இருக்குது, சாப்பாடு ஏற்பாடு அங்கெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அதனால தாங்களுடைய பொறுப்பு என்னவென்றால் எல்லா ஆண்களையும் இஸ்திமாக்கு அமுச்சு வைக்கிறது. பெண்கள் வீட்டுல இருக்கணும், ஆண்கள் எல்லாம் இஸ்திமால இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யணும். இங்க இருந்துக்கிட்டே, அல்லாஹ் என் கணவர் இஸ்திமாக்கு போயிருக்கிறாரு, என் தம்பி இஸ்திமாக்கு போயிருக்கிறான், எங்க அத்தா இஸ்திமாக்கு போயிருக்காங்க, மாமா போயிருக்காருங்க, எங்க நனத்தா போயிருக்காரு, வாழ்க்கையில உதவும் சஜ்தா செய்யாதவங்க போயிருக்கிறாங்க. யா அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தை மாத்தி அவங்கள ஒழுங்கா மனுஷனாக வாபஸ் வரத்துக்கு முயற்சி செய்வாயாக, அல்லாஹ் அவனுடைய பாதையில் ஏற்றுக்கொள்வாயாக என்று 2 ரக்காத் தொழுது தாங்கள் செய்யக்கூடிய ஒரு துவாவிலும் அவர்களுக்காக இஸ்திமாவில் ஒழுங்கா அவங்க திரும்பி வர மாதிரி துவா செஞ்சீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு மாற்றத்தோடு வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் குடும்பத்தையே மாற்றுவதற்காக அவர்கள் அல்லாஹ் தஆலா ஒரு சபபாக அல்லாஹ் அமைச்சு வைக்குவான். முயற்சி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அதுக்காக எல்லா பெண்கள் நியத்து செய்யுங்க. இஸ்திமாக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு என்னங்க டேட்டு? அல்லாஹ் அக்பர். வெறும் எத்தனை நாள் தான் இருக்குது? 3 நாள் தான் இருக்குது. 3-4 நாள் தான் இருக்குது. அது எனவே தாங்கள் எல்லாம் உங்களுடைய போன்ல அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒரு 500-600 நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு எல்லாம் போன் போட்டு, என்ன ஆயிஷா உங்க கணவர் போறாரா, என்ன ஹதீஜா உங்க தம்பி போறாங்களா, என்னம்மா ஜைனப்
உங்க அக்கா போறாங்க, உங்க அண்ணன் போறாங்களா, எல்லாத்தையும் ஃபோன் போட்டு ஒரு தஷ்கீல் பண்ணி உங்க தரப்புல இருந்து ஒரு 100 பேர் இஸ்திமாக்கு வரணும். அந்த மாதிரி முயற்சி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லாரையும் பெற்றுக்கொள்வானாக. அதற்காக இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆண்களை அல்லாஹ்வுடைய பாதையில இஸ்திமா, இப்ப எத்தனையோ பேர் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புற நியத் பண்ணிருக்கிறாங்க. தாங்களும் நியத்து வைங்க. யார் யார் தங்களுடைய வீட்டுல இருந்து ஆம்பளைங்களை அல்லாஹ்வுடைய பாதையில 40 நாளைக்காக இன்ஷா அல்லாஹ் அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நியத்து பண்ணி பேர் கொடுங்க. அதே மாதிரி பெண்கள் 3 நாள் யார் யார் போவா, 3 நாள் போனவங்க எல்லாம் 10 நாள் போனவங்க சில்லாவுக்காக பேர் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுக்கலாம். அல்லாஹ் லேசாக்குவானா. இன்னைக்கு அம்ஜத் பை வீட்டுல வந்து வாரம் தாலீம் இருக்குது. அந்த தாலீம்ல இன்ஷா ரொம்ப பலகீன கூட இருக்குது. பெரியவர்களே, தாய்மார்களே, அந்த பலகீனத்தை தூரப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் இஸ்திமாவுக்கு சென்று அதில் நம்மளுடைய எல்லா தோழிகளையும் கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போனா இன்ஷால்லா அந்த பலகீனம் இன்ஷால்லா தூரமாயிரும். அல்லாஹ் தஆலா லேசாக்குவான். அதனால இன்னைக்கு விளக்கமா